சரிடா, 4வது வினாடினா கணினி அறிவியல் 12ஆம் வகுப்பு. கணினி அறிவியல் வந்து 4வது பாடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்டா. நெறிமுறை யுக்திகள்லேருந்து பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்லேருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல? ஃபஸ்ட்டு யார்? நவீனா, சரவணா? நவீன்லேருந்து ஆரம்பிக்கலாம்டா. தேடல் நெறிமுறைகளுக்கான நெறிமுறைகள் எத்தனை வகை இருக்குடா நவீனா? 2 வகை. சரியானது. அடுத்தால் பாரு, அந்த 2 என்னென்ன முறைடா? தேடல் முறைகள் 2 இருக்குல்ல, 2 சொன்னால் அது 2 என்னென்னது தமிழில் சொல்லு. தெரில. அடுத்தாள் இருமத்தேடல், வரிசை முறை தேடல். சரியானதுடா. கொஞ்சம் எல்லா சவுண்டுமே கேட்கும், அதனால் கொஞ்சம் சவுண்டாக ஆன்சர் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் லாங்காக இருக்குது. என் வாய்ஸ் கேட்கும், வந்து கொஞ்சம் நல்லா கேட்கணும்னா கொஞ்சம் இதுவாக பண்ணும். அடுத்து யார் படுறா? இதேடா சொன்னப்பா. இல்லைடா, நவீன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது பண்ணிட்டான். இதுதான். சரி, சரவணன் பாடுறா. வரிசை முறை தேடலுக்கு வந்து பார்த்தோம்னா முதல்ல ஒன்று சொன்னால, வரிசை முறை தேடல், இரும தேடல் 2 சொன்ன. வரிசை முறை தேடலுக்கு இங்கிலீஷில் சொல்கிறா. அடுத்தாள்ரா. வரிசை முறை தேடல் யார்? தமிழ் அரசு தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? யார்? நவீன் சொல்கிறா. லீனியர் செட். சரியானதுரா. அடுத்தாள் பேர் துலோத்தமனா. துலோத்தமன் இரும தேடலுக்கு இங்கிலீஷ்னு சொல்கிறா. தெரில. அடுத்தாள் சொல்கிறேன்டா. பைனரி சவுண்டாக சொல்கிறா. பைனரி தெரில, நீ சொல்கிற யுவராஜ். பைனரி செட். சரியானதுரா. சரி, யார் அடுத்த? நீடா. டேஷ் தேடலை பாதி இடைவெளி தேடல் நெறிமுறை என்று அழைக்கலாம். இரும தேடல். அடுத்தால் பாடுறா. டேஷ் தேடல் பட்டியலை வரிசைப்படுத்த வேண்டிய தேவையில்லை. டேஷ் தேடலில் பட்டியலை வரிசைப்படுத்த வேண்டிய தேவையில்லைடா. வரிசை முறை தேடல். சரியானதுரா. அடுத்து யார் பாடுறா? டே, இது வந்து இரும தேடலில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்கிறா. தெரில. அடுத்தாள் தீபக்கும் தெரில. யார்கிட்ட தெரியுது? யார் இதில் சொல்லாமங்கிறான் பாரு? ஜோதிவர்மன் சொல்ல. கரெக்டா? சொல்கிறா. நடா திரும்ப சொல்ல. வகுத்தல் 2. சரியானதுரா. அடுத்தாள்ரா. டே, இப்போ இந்த இரும தேடலில் நம்ம இந்த ஃபார்முலா சொன்னோம்ல, அந்த ஃபார்முலா வந்து கடைசி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5ன்னு வருதுடா. வேல்யூலாம் ஐ லோ இதெல்லாம் அப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 4.5 எப்படி எடுத்துக்கணும்? என்ன மதிப்பாக எடுத்துக்கணும்? 4ன்னு எடுத்துக்கணும். சரியானதுரா. சரி, அடுத்தாள் படுறா. வரிசையாக்க முறைகள்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறா. வரிசையாக்க முறைகள் இங்கிலீஷில். வரிசையாக்க முறைக்கு இங்கிலீஷில் தெரில. அடுத்தாள் யார்? அடுத்தாள் ஜோதிவர். நீ தானா? தெரில. யாருக்கு தெரிந்து படுறா? நீ ஒரு ஆள் தான் சொல்கிறா. சார்ட்டிங் முறைக்கு நான் இங்கிலீஷில் வரிசையாக்க முறைகள் சார்ட்டிங். சரி, ஓகே. மெத்தடு சார்ட்டிங் மெத்தட். சரி, கூட்டுறான். சார்ட்டிங் மெத்தட். அடுத்து பாடுறா. அடுத்தாள் யார் பாரு? இந்த வரிசையாக்க முறையில் எத்தனை வகையில நமக்கு கொடுத்துருக்காங்க? எத்தனை வரிசையாக்க முறை நமக்கு இருக்குன்னு கொடுத்துக்கிறதுல யார் சொல்கிறா? 3. அடுத்தாள் 4. சரியானதுரா. அடுத்தாள் யார்? இந்த 4ம் தமிழில் சொல்கிறா. 4ல் 2ஆவது சொல்லு போதும். 2 சொல்லு. சாரிடா, 3 தான்டா. சாரி 3 தான்டா. மாற்றிக்கிடா. அவனுக்கே மாற்றிக்க. இப்போ திரும்ப யார்? மணிகண்டனுக்கு. அந்த 3ல் 2 சொல்கிறா தமிழில்.
அதை அடிச்சுக்கிடா. அடுத்த ஆள் தமிழில் தெரில, யாருக்கு தெரிந்து போகிறா பாடுறா சரவணா. யார் யார்? சுருத்ரகுமார் சொல்கிறா. ஆ செருகு வரிசையாக்கம் சரியானதுரா. அடுத்தாள் ஒருத்தன் யார் பாரு? யார்? நீதாங்க லாஸ்ட்டா? சரி, இன்னும் ஒன்று இருக்குடா. 2 சொல்லிட்டான் தமிழ், இன்னும் ஒன்று இருக்குது பாரு. குமிழி வரிசையாக்கம் பாரு, சரியானதுரா. அடுத்த ஆள் எங்கே? ஃபஸ்ட் ஆள் குமிழி வரிசையாக்கத்துக்கு இங்கிலீஷில் சொல்கிறா. அடுத்த ஆள் தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? 2 பேர் யார் போடுறா சொல்கிறா. பபுள் ஷார்ட் அல்காரிதம். சரி, ஓகேடா. அடுத்த ஆள் தேர்ந்தெடுப்பு வரிசையாக்கத்து இங்கிலீஷில் சொல்கிறா. யாரா? சொல்கிறா. என்ன கேட்டோம்? இங்கிலீஷா? தேர்ந்தெடுப்பு வரிசையாக்கத்து இங்கிலீஷ் தெரியலையா? நீடா தெரியல, யாருக்கு தெரிந்து போடுறா? யார்? அரவிந்தடா சொல்கிறா. செலக்ட் சார்ட்டா? நீடா செலெக்ஷன் சார், சரியானதுரா. அடுத்த ஆள் பாரு, தமிழரசன். செருகும் வரிசையாக்கத்துக்கு இங்கிலீஷில் பாடுறா. தெரில. அடுத்த ஆள் செருகிறது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். சரி, யார் பாரு? யாரா சொல்கிறா. இன்செர்ட்டா? அடுத்த ஆள் வேறு யார் பாரு? நவீனா சொல்கிறா. இன்செர்ட் ஷார்ட். அடுத்த ஆள் பாரு யார்? ஒரு ஆள் மட்டும் தானே சொல்கிறா. இன்செர்ஷன்ரா. இன்செர்ஷன் ஷார்ட் யாருக்கும் இல்லைடா. இன்செர்ஷன் ஷார்ட். சரி, அடுத்த ஆள் யார் பாரு? டேஷ் என்பது ஒரு நிரலுக்கு தீர்வு காண வரிசையான முடிவுகளின் மூலம் செயல்படுத்தப்படும் நெறிமுறை வடிவ முறையாகும். நீடா யாருக்கு தெரிந்து போடுறா? யாருக்கும் தெரியலையா? இயங்கு நிரலாக்கும். சரி, அடுத்து யார் பாரு? நீ தானே ஃபிபோனசி சீரியஸ் அந்த வரிசையை சொல்கிறா பாப்பா. ஒரு 4-5 வேல்யூ சொல்ல. இல்லைடா. அடுத்த ஆள் கை மடுத்து கூடா பாடுறா. யாரு? முருகன் சொல்கிறா. இரு இல்லை நீடா ஜோதி வரணும். சரி, பாப்பாரு. யாரும் சொல்லலாம், உனக்கே மார்க் தரலாம், பரவாயில்ல. யார் பாடுறா சொல்கிறா. சரி, போதும் சூப்பராக. ஏற்கனவே இருக்கிறதோடு கூட்டணும்டா. 0 1 எடுத்துக்கணும். 0 1 1 1 1 2 2க்கு முன்னாடி 1 3 3 2 5 அப்படி போயிட்டே இருக்கும். பரவாயில்ல, ஞாபகமாக வச்சு எழுதுனா நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமானது ஃபிபோனசி. சரியா? புக் பேக் கேட்கலாமா பாரு? சரிடா பாரு, எங்கேருந்து பாரு? தீபக்குமாரா. எந்த சொல் பெர்சிய கணித மேதை அபு ஜாஃபர் முகமது இபின் ஐமுசா அல்? இதெல்லாம் கொஸ்டினில் இருக்கேண்ணா இருக்கா? இருக்குடா டே இருக்கு. அதான். சரி, எந்த சொல் பெர்சிய கணித மேதை அபு ஜாஃபர் முகமது இபின் ஐமுசா அல் கௌரசிமால் பெயரில் இருந்து வந்தது? ஃப்ளோ சார்ட்டு, ஃப்ளோ அல்காரிதம், சின்டாக்ஸ். சரியானது. அடுத்து, பின்வரும் வரிசையாக்க நெறிமுறையில் எந்த நெறிமுறைக்கு குறைந்த எண்ணிக்கையிலான இடமாற்றம் தேவைப்படுகிறது? குமிழி, விரைவு, ஒன்றிணைந்த, தேர்ந்தெடுப்பு. சரியானது. அடுத்தால் பார், நெறிமுறையின் செயல்திறனை அளவிட 2 முக்கிய அளவீடுகள் எவை? செயலி மற்றும் நினைவகம்,
சிக்கல் மற்றும் கொள்ளளவு, நேரம் மற்றும் இடம், தரவு மற்றும் இடம். நேரம் இடம் சரியானது. அடுத்து வரிசைமுறை தேடல் நெறிமுறையின் சிக்கல் தன்மை எது? பிக் O ஆஃப் n, பிக் O ஆஃப் log n, பிக் O ஆஃப் n2, பிக் O ஆஃப் n log n. சவுண்டா சொல்கிறா தெரியல. அடுத்தாள் பிக் O தானா? யாருக்கு தெரிந்து போடுறா? எவனுமே தூக்கல சொல்கிறா. டேய் சரி சொல்லு, என்ன உனக்கு தோன்ற சொல் பாப்பா. உன்னோட தூக்கிறானே லாகா நீடா. நீ அடுத்த வேற யார் கை தூக்குன்ட்டு? என் சரியானது. அடுத்த ஆள் படுறா. பின்வரும் வரிசையாக்க நெறிமுறையில் எது மிகவும் குறைவான மோசமான சிக்கல் தன்மை உடையது? குமிழி, விரைவு, ஒன்றிணைந்த, தேர்ந்தெடுப்பு. அடுத்தாள்ரா. அடுத்து யார் தேர்ந்து போறா? யார் பேரு? நவீனா சொல்கிறா. நவீனா ஒருங்கிணைந்த சென்று என்றா. அடுத்தால் பின்வருவனவற்றுள் எது நிலையான வரிசையாக்க நெறிமுறை அல்ல? செருகுதல், தேர்ந்தெடுப்பு, குமிழி, ஒன்றிணைந்த. தெரியலையா? அடுத்து யாரு? இல்லைடா, வேற யார் பாடுறா? இருடா, ஒன்றிணைந்தும் கிடையாது. சரி விடு. யார் பாடுறா? மணிகண்டன் நம்பர் சொல்கிறா. தேர்ந்தெடுப்பு சரியானது. அடுத்தாள் பாடுறா. இங்கே ரகுராமா. குமிழி வரிசையாக்கத்தின் மிகச்சிறந்த நிலையில் அதன் நேர சிக்கல் தன்மை பிக் திட் ஆஃப் n, பிக் திட் ஆஃப் n log n, பிக் திட் ஆஃப் n2, பிக் திட் ஆஃப் n log 2. இல்லைடா, அடுத்தாள் யாருக்கு தெரிந்து போடுறா? முருகனா பேரு, நவீனா பேரு, நரேந்திர பிரசாத் இப்போ தான் தூக்குறான் பொழுது. சொல்கிறா. பிக் திட் ஆஃப் log n இல்லைடா, வேற புவனேஷ் என் சரியான்றா. அடுத்து படுறா. தீட்டா என்ற குறியீடு அசம்டோட்டிக் மதிப்பீட்டில் எதை குறிப்பிடுகிறது? அடிப்படை நிலையா, மிதமான நிலையா, மோசமான நிலையா, நல் நிலையா? யாரு நீயா? அடிப்படை நிலை. அடுத்தால மோசமான நிலை கிடையாது. அடுத்து வேற யார் பேர்? இவ்வளோ பேர் தூக்குறானே. யார் சொல்லாதவங்க யாரு? தீபக். சரி சொல்றா. சரி மிதமான நிலை விட்றா. அடுத்தால் பார். ஒரு சிக்கல் துணை சிக்கலாக பிரித்து அதனை பலமுறை பயன்படுத்தினால் அந்த சிக்கல் எந்த பண்பை பெறும்? ஒன்றோடு ஒன்றிணைந்த துணை சிக்கலா, உகந்த துணை கட்டமைப்பா, நினைவிருத்தலா, பொறாமையா? பொறாமை. இது பெறா. யாரா? அடுத்து ஒன்றோடு ஒன்றிணைந்த துணை சிக்கல், உகந்த துணை கட்டமைப்பு, நினைவிருத்தல், பொறாமை. யாகிட தெரியுது? கைத்துக்குடா தமிழர்சா. சரியானதுரா. அடுத்தால் பார். இயங்கு நிரலாக்கத்தின் ஏற்கனவே கணக்கீடு செய்த மதிப்புகளை சேமிக்கும் யுக்தியை இவ்வாறு அழைக்கலாம். மதிப்பை சேமிக்கும் பண்பு, மதிப்பை சேகரிக்கும் பண்பு, நினைவிருத்தல், படமிடல். என்னடா அடுத்தாள்? நினைவிருத்தல் சரியானதுரா. அடுத்தாள் யார் படுறா? பின் வருவனவற்றுள் பிக் O ஆஃப் 1 என்பது எதனின் எடுத்துக்காட்டு? சிறந்த நிலை, மோசமான நிலை, சராசரி நிலை, நல்நிலை. சரியானதுரா. அடுத்து பாரா. தொடர் தேடல் என்பது வரிசைமுறை தேடலா, இரும தேடலா, அவசர தேடலா, தேர்ந்தெடுப்பு தேடலா? என்னடா? இல்லைடா, அடுத்தாள் வேற யாருக்கு தெரிந்து போடுறா? வரிசைமுறை தேடல் சரியானதுரா. அடுத்து பெற இருமை தேடலை எவ்வாறு அழைக்கலாம்? வரிசைமுறை தேடல், முழு இடைவெளி தேடல், பாதி இடைவெளி தேடல், தொடர் தேடல். இல்லைடா, அடுத்து பாதி இடைவெளி தேடல். அடுத்தால் பிரித்து கைப்பற்றுதல் நெறிமுறையைப் போல் டேஸ் செய்து மடக்கை நேரத்தில் நிறைவேற்றப்படும். வரிசைமுறை தேடல், முழு இடைவெளி தேடல், அவசர தேடல், இரும தேடல். அடுத்தால்
யாருக்கு திருத்துப்படுறா? அவசர தேடல் இல்லைடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா டேய். நம்ம இதுவில் வரத்து சொல்கிறானா யார்? தமிழர்ஸா? இருமத்தேடல் சரியானது. அடுத்தால் பாரு, பின் வருவனவற்றுள் மிக மெதுவாக செயல்படும் வரிசையாக்க நெறிமுறை எது? குமிழியா, செருகுமா, தேர்ந்தெடுப்பா, தொடர்முறையா? யாரு? குமிழி சரியானது. அடுத்து, எந்த அணுகுமுறையானது கொடுக்கப்பட்ட சிக்கலை சிறிய சிக்கல்களாக பிரிப்பதில் பிரித்து கைப்பற்றுதல் முறை சிக்கலை சிறு சிறு சிக்கலாக பிரித்து செயல்படுத்துவதாகும்? பொருள்நோக்கு, பகுப்பாய்வு, இயங்கு நிரலாக்கம், செயற்கூறு. அடுத்தாள் இயங்கு நிரலாக்கம் சரியானது. அடுத்து பாரு, பிக் ஓவின் தலைகீழ் எது? பிக் ஒமேகாவா, பிக் ஆல்ஃபாவா, பிக் பீட்டாவா? பிக் எக்ஸ்பிளனேஷனடா அது. மாதிரி போடுங்கன்னா சொல்லுவீங்க அது பீட்டா கிடையாதா? சமேஷனா? பிக் சமேஷன் எது பாடுறா? பிக் ஒமேகா சரியானது. அடுத்தாள், கொடுக்கப்பட்ட சிக்கலை தீர்க்கும் படிநிலையை உடைய செயல்முறை எது? வரையெல்லை, இடைமுகம், செயல்படுத்துதல், நெறிமுறை. இல்லை அடுத்தாள் நீயே சொல்கிறியா வேற ஆள் சொல்கிறானா? நீயே தான் சொல்கிறியா? வேற யார்? 2 பேர் சொன்னியா? சரி, வேற யாருக்கு எடுத்து போகிறா? சொல்கிறா. அடுத்தாள் இரு, யாருன்னு இரு பார்க்கலாம், ஏன்னா தெரிஞ்சிருக்குண்டா. முருகன் தெரியலையா? விட்டுரு. அடுத்தாள் பாரு, பட்டு பண்ண சொல்லியா? அது இல்லைடா, அடுத்தாள் யாரா? அரவிந்த் சொல்கிறா. நெறிமுறை சரியானது. தேவையில்லாமல் எதுக்கு நெறிமுறைன்றான்? அடுத்தாள் பாரா, ஒரு குறிப்பிட்ட செயலை நிறைவேற்றுவதற்கான வரையறுக்கப்பட்ட கட்டளைகளின் தொகுப்பு எது? வரையெல்லை, செயற்கூறு, நெறிமுறை, அருவமாக்கும். செயல்முறை இல்லைடா, செயல்முறையா? வரையெல்லை, செயற்கூறு, நெறிமுறை, அருவமாக்கம்டா. சரி இல்லை அடுத்தாள் இல்லைடா, வேறு யார் படுறா? இப்போ வேக வேகமாக போடா, இன்னும் இந்த வீட்டிலே இருக்கிறாடி. அரவிந்த் நெறிமுறை சரியானது. அடுத்த பிற ஒரு நெறிமுறையை வரையறுக்கும் முறையை டேஸ் என்கிறோம்? வரையெல்லை, செயற்கூறு, நெறிமுறை, யுக்தி, அருவமாக்கும். யாரா? வேக வேகமாக கவனிடா, லேட் ஆகுதுடா. ஒரு நெறிமுறையை வரையறுக்கும் முறையை டேஸ் என்கிறோம்? வரையெல்லையா, செயற்கூறுவா, நெறிமுறை, யுக்தியா, அருவமாக்குமா? அடுத்தாள் நெறிமுறை சரியானது. தகுதி வாய்ந்த உள்ளீட்டிற்கு எதிர்பார்த்த வெளியீட்டை கொடுக்கும் நெறிமுறை எது? நெறிமுறை தீர்வு, நெறிமுறை கட்டமைப்பு, நெறிமுறை யுக்தி, நெறிமுறை பகுப்பாய்வு. அடுத்தாள் வெறும் நெறிமுறை மட்டுமா? இல்லைடா, அடுத்தாள் வரையறைங்கிற வார்த்தையே சொல்ல, எங்கே சொல்கிறான்னு தெரில. அரவிந்த் 2 முறை வரையறைன்னு சொல்லி மார்க் வாங்கிறதுக்காக எப்படி என்ன எல்லாருமே சொல்ல முடியும்? சொல்கிறா. நெறிமுறை தீர்வு சரியானதுரா. அடுத்து பாரா, பின்வரும் எதன் மூலம் நிரல் நெறிமுறையின் செயல்திறன் வரையறுக்கப்படுகிறது? நேரம் செயல், நேரம் இடைச்சிக்கல், வரையெல்லை நேரம், நேரம் வேகம். சரியானதுரா. அடுத்து பாரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழியில் குறிப்பிட்ட கட்டளை அமைப்புகளை கொண்டு எழுதப்படுவது? நெறிமுறை, போலி குறிமுறை, செயல், நிரல். அடுத்தாள் நிரல் சரியானது. அடுத்து பாரு, நெறிமுறைக்கு தேவைப்படும் இடம் பின்வரும் எத்தனை கூறுகளின் கூட்டுத்தொகையாகும்? 4, 3, 6, 2. 2 சரியானது. அடுத்து, பின் வருவனவற்றுள் நெறிமுறைக்கு தேவையான தரவு மற்றும் மாறிகளை சேமிக்க பயன்படும் கூட்டு இடத்தை வரையறுப்பது எது? தரவு பகுதி, நிலையான பகுதி, மாறும் பகுதி, இவை அனைத்தும். சரியானது. அடுத்து, பின் வருவனவற்றுள் சிக்கலின் அளவு மற்றும் சுழற்சிக்கு தேவைப்படும் அனைத்து மாறிகளின் கூட்ட இடத்தின் அளவை பொறுத்து வரையறுக்கப்படுகிறது எது? மாறும் பகுதி, தரவு பகுதி, நிலையான பகுதி, தரவு வகை. மாறும் பகுதி சரியானது. அடுத்து பாரா, ஒரு நெறிமுறையின் பல்வேறு உள்ளீட்டு அளவுக்கான நேர இடைச்சிக்கலின் மதிப்பிடுவது என்பது? திரும்ப படிக்கிறேன். ஒரு நெறிமுறையின் பல்வேறு உள்ளீட்டு அளவுக்கான நேர இடைச்சிக்கலின் மதிப்பிடுவது எது? நெறிமுறை மதிப்பீடு, நெறிமுறை யுக்தி, நெறிமுறை செயல்திறன், நெறிமுறை பகுப்பாய்வு. அடுத்தாள்ரா சரியானது. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது நெறிமுறையின் நேர செயல்திறனை அளவிடுவதற்கான காரணி கிடையாது? இயந்திரத்தின் வேகம், இயக்க அமைப்பு, நெறிமுறை வடிவமைப்பு, தரவு தொகுதி. யாரா?
சொல்கிறா. அடுத்த ஆள் திரும்படி. பின்வருவனவற்றுள் எது நெறிமுறையின் நேர செயல்திறனை அளவிடுவதற்கான காரணி கிடையாது? இயந்திரத்தின் வேகம், இயக்க அமைப்பு, நெறிமுறை வடிவமைப்பு, தரவு தொகுதி. நீண்டா சொல்கிறிய வாய்ப்பு. சரி, 2 பேருமே லேக் தடுத்து போகிறா. சொல்கிறா. சரியானதுரா. அடுத்து, எத்தனை அசம்டோட்டிக் கோடுகள் நெறிமுறையை நேரச்சிக்கலை குறிக்க பயன்படுகிறது? 3, 2, 1, பல்வேறு. 3 சரியானது. சவுண்டாக இருந்தால் வாய்ஸ் இங்கே ரெக்கார்ட் ஆகும். அடுத்த 5வது படம் போகுமாடா? யாரா? இந்த 12ஆம் வகுப்பு பாடத்தில் பைத்தான் ஏன் சேர்க்கப்படுதுன்னு கேட்பேன்டா. நற்சான்றுகள் 2 கம்பெனி வந்து நற்சான்று கொடுத்துக்குது. அது எந்தெந்த கம்பெனிடா? அடுத்தாள் தெரில. யார் படுறா? சொல்கிறா. சூப்பர்ரா. யூடியூப், கூகுள். பேர்லாம் படிச்சுட்டு வந்துருக்கியாடா? சரி. யார் படுறா? இந்த நற்சான்று கொடுத்த கூகுள் கம்பெனியில் வந்து ஒருத்தர் பேர் இருக்குடா. துறையின் இயக்குனர் ஆகிய டேஸ் என்பவர் பைத்தானை பற்றி பின்வருமாறு சான்றளிக்கிறார். யார் அவர் பேர்? தெரில. அடுத்தாள் தெரில. யார் படுறா? திவாகர பேர் சொல்கிறா. என்னடா? சூப்பர். பீட்டர் நார்விக். சரியானதுரா. அடுத்து, அதே போல் யூடியூப் நிறுவனத்தின் மென்பொருள் வடிவமைப்பாளர் டேஸ் என் பைத்தானை பற்றி பின்வருமாறு சான்றளிக்கிறார். குயாங்டோ. சரியானதுரா. யார் பேர்? IEEE விரிவாக்கம் சொல்கிறா. சரி, பார்க்கலாம். யாருக்கும் தெரியுமாடா? யார்? அவன் தானே ஃபஸ்ட்டு. அவன் தான் ஃபஸ்ட்டு. நீ சொல்லு. சூப்பர்ரா. ஓகே, கரெக்ட். சரி, அந்த டேபிள் வந்து பர்சன்டேஜ் டேபிளுக்கு மேலே சில நிறுவனங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 நிறுவனங்கள் இருக்குடா. ஒரு 3 சொல்லு, 2 சொல்கிறா. யார் அடுத்த? அந்த நிறுவனங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நிறுவனம் சொல்லு. தெரில. நீ? இன்ஸ்டாகிராம், நோக்கியா. சூப்பரா. அடுத்த ஆள். அடுத்த 2. நீ அடுத்துடா. என்னடா? டிஸ்னி. யாஹூன்னு சொல்லணும் அதுக்கு பேர். சரியா? ஓஹோ இல்லை, யாஹூ. சரி, சரியானது தான். அடுத்து யார் படுறா? இன்னும் 2 சொல்லலாம் படுறா. ஓகேடா, சூப்பரா. பின்ட்ரெஸ்ட் மட்டும் நிற்குது. ஓகே, கூட்றா. சரி, பார்க்கலாம்டா. அடுத்து அப்படியே இதில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்றதுல வந்து பார்த்தோன்னா சி லாங்குவேஜ் எத்தனை பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுறாங்க? 6. சரி, அடுத்த ஆள் தெரில. யாருக்கு தெரிஞ்சு பாரா? சொல்கிறா. இல்லை. இல்லைடா. நீடா. 96.7. சரியானது. அடுத்து இல்லைடா, அவன் இல்லை, முருகன். ஜாவா பாடுறா. ஜாவா எத்தனை பர்சன்டேஜ் பாடுறா? சரியானதுடா. அடுத்து நவீன். C++ எத்தனை பர்சன்டேஜ் பாடுறா? 8. நீடா? 99.5. இல்லைடா. யாருக்கு தெரிந்து பாடுறா? யார் பாடுறா? சொல்கிறா. 3 இல்லை. 7. சரியானது தான். அடுத்த ஆள் பாரு. பைத்தான் எத்தனை பர்சன்டேஜ்டா? அவனுக்கு ஒரு மார்க் கம்மி பண்ணுற.
ஏண்டா ருத்ரகுமார் 100 அதனடா டாப்பில் இருக்குது. சரி இனி ருத்ரகுமார். டேஷ் என்பது பொது பயன்பாட்டு நிரலாக்க மொழியாகும். ஈடா பைத்தான். சரி அது இப்படி கேட்டிருக்கணும், மாற்றி கேட்டேன் நான். பைத்தான் என்பது டேஷ் மொழியாகும்னு கேட்டிருக்கணும். சரி தமிழரசன். CWI விரிவாக்கம் சொல்கிறா. சரி அடுத்த ஆள் தெரியலையா? யாருக்கு தெரிஞ்சு பாரு சொல்கிறா. அண்டு இன்ஃபர்மேட்டிக்காவா? அதான் அந்த இதுதான் ஸ்பெல்லிங் தான் சரியாக தெரில. யாரா சொல்கிறானாப்பா? அடுத்து யார்? டியா? ஆ TRUM DRUM கிடையாது. சரி சொல்லு. CNTRUM WIS QU கியூலாம் KU சரி KUN DE IN FOR. அதெல்லாம் ஓகே. அந்த இதுதான் இதுக்கெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லு ப்ரொனன்சியேஷன். ரெண்டாவது மட்டும்தான். சரி யார்? இல்லை கரெக்ட் தான் சொல்கிறான். அதில்டா ஃபஸ்ட்டு வேர்டும் லாஸ்ட் வேர்டும் ஈஸியாக ப்ரொனன்சியேஷன் வரும். இந்த சென்ட்ராகிற வேர்டு தான் ப்ரொனன்சியேஷன் வரல. வராத்துக்கு மட்டும் ஸ்பெல்லிங் சொல்லு. புரியுதா இல்லையா? சரிடா அவனுக்கு யுவராஜுக்கே தான் கூட்டுறான். சரி யார்? சரி அரவிந்த்லேருந்து ஆரம்பம். நீயே தானே? ஓ அப்படியா? சரி 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 சரிடா. அந்த பைத்தான் மொழி உருவாக்கணும் ஒரு பேர் சொல்கிறா. ரோசும் சரியான்றா. அடுத்த ஆள் எந்த வருஷம்டா அரவிந்த்? 1990. அடுத்து பரத் 91 சரியானது. நகைச்சுவை தொடர் ஒன்று வருது, அதை வச்சு தான் பேர் வச்சார். அந்த நகைச்சுவை தொடர் பேர் சொல்கிறா. தெரில. அடுத்த ஆள் யாருக்கு தெரிஞ்சு போகிறா? இல்லை யாருக்கும் தெரியலையா? சொல்கிறா சொல்லு. மோடி இல்லைடா. ஃபஸ்ட்டு சொன்னியா அது சொல்லு. ஃபஸ்ட்டு சொன்னியா அது சரித்தண்டா. ஆ சரிதான் விட்றா. அதான் சரிதான். மோன்டி MONT மோன்டி பைத்தான். சரி விடு. யார் படுறா? ஓ இது கை தூக்கி சொன்னாங்களா? சரிடா IDLE விரிவாக்கம் சொல்கிறா. IDLE தெரில. அடுத்து யார்? இந்த தினகரன் சொல்கிறா. தெரிலையா? ஆ சொல்கிறா. ஆ ஆ சூப்பரா சூப்பரா. அந்த பைத்தான் சாஃப்ட்வேர் யார்? அடுத்து பைத்தான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட் சொல்கிறா. வெப் அட்ரஸ் சொல்லு பார்ப்போம். தெரியலையடா. யார் அடுத்த? நீ தானா? உனக்கு தெரியல. யார் தெரிஞ்சு பாரு. தெரிஞ்சு யார் பாரு? நீ தான் சொல்லு. www.python.org. சரியான்றா. யாரா? பைத்தான் நிரல் எழுதுறதுக்கான முறைகள் எத்தனை முறைடா இருக்குது? எத்தனை முறைடா எழுதலாம்? எழுதுறதுக்கான இடம் இருக்குல்ல, அது எத்தனை முறையில் எழுத முடியும்? வீடா? அடுத்து நரேந்தர் தெரில. யாருக்கு தெரிஞ்சு போகிறா? ஜோதியர்மா அரவிந்த் பரத். ஜோதியர்மா யுவராஜ் அரவிந்த் 3 பேர் கொடுக்குறாங்க சார். இதில் ஆல்பபெட்டிக்கில் யார் ஃபஸ்ட்டு வரான் பார் அட்னஸில்? அரவிந்தா சார். 2 முறை சரியானது. அடுத்த ஆள் யாரா? முருகன். அந்த 2 முறை சொல்கிறா. அந்த 2 முறையும் தமிழில் சொல்லு. தெரில. நீடா நவீன். டேய் கவுனி. தெரில. யார் படுறா?
பாடுறா. யுவராஜா சார். ஸ்கிரிப்ட் முறை ஆ சொல்கிறா பரத். ஊடாடும் முறை ஸ்கிரிப்ட் முறை. சரிடா. அடுத்து ஊடாடும் முறையில் ஒரு குறி இருக்குது. அந்த குறிக்கு பேர் என்னது? பேர் தமிழில் மட்டும் சொல்லு. அந்த குறி எப்படி இருக்குன்றது இன்னொருத்தனை கேட்கலாம். அதுக்கு பேர் மட்டும் சொல்லிடுவாங்க. தமிழில் பேர் சிம்பிள் கேட்கலாம். அடுத்தொன்று யார்? நீ தான் ஃபஸ்ட்டா? நீடா. சரி யார் பாருடா? பின்னாடி பாரு. தினகரனா பாரு. நீ யார்? டேய் நம்ம தமிழில் பேர் சொல்கிறோன்னா அதுதான். அப்புறம் தமிழ்னா சொல்கிறது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்கடா. சிம்பிள் எப்படி இருக்குன்றது அப்புறம் தமிழ் அதை சொல்லுவாங்க. யார் பாரு? செயற்கூறுக்கு இதுக்கு எங்களா இருக்குது? டேய் இன்னைக்கு எடுத்து பாடம் செயற்கூறுக்கும் இதுக்கு எங்களா? சரி பரவாயில்ல. இன்னைக்கு அது யார் பாடுறா? கைத்துக்குறோம் யார் பாரு? யுவராஜா சார். ஆ என்ன பெரிய அடா சொல்றது புரியுமா? அதெல்லாம் கிடையாதுடா டேய். அவன் சொன்னான்ல இப்போ நரேந்திர சொன்னான். அதுக்கு அந்த சிம்பிளுக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்லுவாங்க. அது யார் பாடுறா? யார் பாடுறா? இவன் ஒரு ஆள் தான் தூக்குறானா? சொல்கிறா. தூண்டுகுறி. சரியா? தூண்டுகுறி அப்படிங்கிறது அந்த தூண்டு இப்போ யாரையா கேட்க வேண்டியதா? தூண்டுகுறிங்கிறத இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லணும். தூண்டுகுறி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அடுத்த நீடா. யாருக்கு தேர்த்து போடுறா? சரி சொல்கிறா நரேந்தர். என்னது 3 வாட்டி கிரேட்டர் தென் சரியான்றா. அடுத்தரா. டேய் ஸ்கிரிப்ட் முறையில் நிரல் குறிமுறை தனிக்கோப்பாக டேஷ் என்ற நீட்டிப்புடன் சேமிக்கப்படும். சேவ் பண்ணுறப்போ என்ன நீட்டிப்பு கொடுக்கணும் அப்படிங்க. டைம் ஆகுதுரா. இதுவே கொஞ்சம் தான் போகும் போல். சரி அடுத்த ஆள். .py சரியானது. அடுத்த ஆள் பாரு. பைத்தானில் வந்து ஐடியலை தொடங்குதல் அப்படிங்கிறது விண்டோஸ் 7 ஒரு லென்த்தியாக இருக்குண்டா. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவ? தெரில. நீடா. ஆ ஆ ஆ சூப்பரா. அவ்வளோதான்டா. நீடா புவனேஷ். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் முறைக்கு போனோம் அப்படின்னா விண்டோ ஒன்று வரும்டா. அதில் புதுசாக ஒரு கோப்பு உருவாக்குறதுக்கு மெனுவில் போய் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் சொல்லி பார்ப்போம். இப்போ அவன் பரத் சொன்ன மாதிரியே வரும். மெனு பாரில் போய்ட்டு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தெரில. நீடா. தெரில. யாருக்கு தெரிஞ்சு பேர் சொல்கிறா யுவராஜ். சரியாண்டா. அதை விட்டுரு. மெனு காணுது. சரி அடுத்த ஆள் யாரா? அது வந்து இதோட ஷார்ட்கட் கீபோர்டில் ஷார்ட்கட் பண்ணலாம். மெனு பார் Ctrl+N சரியானது. அடுத்து டேய் இப்போது ஃபைலில் போய் நீ கொடுத்துட்டேன் இல்லை Ctrl+N கொடுத்துட்டான் அப்படின்னா அப்போ வந்து அந்த இது நம்ம இன்னும் நேம்லாம் வச்சு சேவ் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் என்னடா இருக்கும்? நேம் நம்ம கொடுக்குற .py எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நேம் இருக்கும் டிஃபால்ட்டாக. அந்த நேம் என்னது? நீடா. அந்த அப்படிலாம் இல்லை. ஃபைல் நேமே அது அந்த ஸ்கிரிப்ட் பேர்லாம் ஒரு சாஃப்ட்வேர் பேர் இல்லை. நம்ம ஃபைல் நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே டிஃபால்ட்டாக ஒரு ஃபைல் நேம் இருக்கும். யார் பார்? ஆ டேய் நான் டெமோ நானே கொடுப்பேன்டா. அது ஐடி செக்டரில் போனால் என்ன பண்ணுவாங்கன்னா டெமோ ஹோம்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டேன். யார்? தீபக். அதான் சொன்னேன். அது வந்து நம்ம ரிலேட்டட். யார் பாரா? சொல்கிறா கலை. நீடா. அது எக்ஸ்டென்ஷன்றா. அது அடுத்து அன்டைட்டில். சூப்பர்ரா. அடுத்து யார் பாரு? அடுத்து நீ தானடா. சரி அப்படியே இப்போ ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணுறதுக்கு மெனு பாரில் ஆப்ஷன் சேவ் பண்ண மெனு பாரில் இருக்கிற ஆப்ஷன் மட்டும் சொல்லு. எப்படி பண்ணுவோம் என்னடா? அதுலாம் அடுத்து யாரா
சொல்கிறா. ஃபைலில் போயிட்டு சேவ் சார். ஃபைலில் சேவ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்தாள் டேய் அது கீபோர்ட் ஷார்ட்கட் சொல்கிறா. கீபோர்டில் ஷார்ட்கட் தெரில நீடா. எடா கண்ட்ரோல் எக்ஸா. எஸ் சரியானது. ஏய் ஏண்டா அடுத்தடா அப்படியே ரன் பண்ணுறதுக்கான மெனுவில் ஆப்ஷன் சொல்கிறா. ரன் பண்ணுறதுக்கானது மெனுவில் என்ன பண்ணுவோம் இதே மாதிரி ஆப்ஷன். தெரியலையடா, அவனுக்கு தெரியலடா. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? புவனேஷ். ரன் மாடலா? சரி இது வேறு ஏதாவது சொல்கிறேன்னா பாப்பா. சொல்கிறா ஜோதிவர்மன். ஃபைல்லாம் வரலடா நீடா. ரன்னில் போய் ரன் மேட்யூல் சரியா? மாடலில் மேட்யூல் சரி ஓகே. அடுத்து அதுக்கு ஷார்ட்கட் இருக்குடா. அந்த மாதிரி இல்லை, இதுலேயே வந்துடும், கீபோர்ட்லேயே வரும். சரி தான், கண்ட்ரோல் ஆரும் கீபோர்டில் தானே. அப்படிலாம் இன்னொரு வேறு ஒரே ஒரு சிங்கிள் கீ போதும் வந்து நீடா. சூப்பராக F5. அடுத்துடா டேய் பயனர்கிட்டேருந்து நம்ம ப்ரோக்ராம்லேருந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற செயற்கூறுனா செயற்கூறுடா. வெளியீட்டை திரையில் காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் செயற்கூறு பிரிண்ட் செயற்கூறு சரியானது நீடா. அதே போல் பயனர்கிட்டேருந்து நம்ம உள்ளீடு பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செயற்கூறு பயன்படுத்தும். அந்த செயற்கூறு பேர் சொல்கிறோம். தெரில நீ தெரில யார் பாடுறா? சொல்கிறா. வெளியீட்டுக்கு அவுட்புட்னு சொன்னா மேட்ச் ஆகும். யாரு? சரி நீ தான் சொல்லு. இன்புட் சேர்க்கும். சரி அடுத்து பாடுறா. டேஷ் செயற்குறு அனைத்து தரவுகளையும் சரங்களாக ஏற்றுக்கொள்ளும். இன்புட் சரியானது. அடுத்தடா டேஷ் செயற்குறு சரவகை தரவை எண்வகை தரவாக வெளிப்படையாக மாற்ற உதவுகிறது. தெரியல நீடா. இன்ட்டு செயற்குறு. அடுத்தாள்ரா பைத்தானில் குறிப்புரை டேஷ் குறியுடன் தொடங்கும். குறிப்புரை அதை மறைப்பொருள் சொல்கிறாங்க. கோடிங்கே அது கோடிங்கில் எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது கொடுப்போம்ல, அது முன்னாடி ஒரு சரியானது. இன்னும் அடுத்த ஆள் படுறா. வேறு இன்னொன்று இருக்குது, ஆஷும் கொடுக்கலாம், இன்னொன்று கொடுக்கலாம் படுறா. ஆஷ் கொடுத்தா வந்து சிங்கிள் லைனு, மல்டி லைன் இருந்தால் என்ன கொடுப்பேன்? ஸ்ட்ரிங்கில்டா. ஆஷ் கொடுத்தா அந்த இதெல்லாம் ஐட் ஆகிடும். அதேமாதிரி இன்னொன்று கொடுக்கலாம் நீடா. அது இல்லைடா, நியூ லைனு. யார் பாரு கை தூக்க சொல்கிறா. அவன் தான் ஏற்கனவே கேட்டேன் நீங்கள் கலெக்ஷன் ஒரு முறை. நீ சொல்கிறா டபுள் ஸ்லாஷ் இல்லை, நீ சொல்கிறா. இல்லை அதெல்லாம் விட்டுரு. இதில் பாடுறா. தெரியலடா, யார் பாடுறா? சரி சொல்லு. டபுள் மல்டிப்ளே அப்படின்னா நீ அவனு கிரியேட் பண்ணுற. யார் பாடுறா? டேய் திரும்ப எங்கே சொன்னீங்க? நீ தான் மாற்றி சொல்லிட்டு விட்டுரு.
டேய் கமாலாம் எங்கடா வரும் யாரா அவன் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கலை சார் திருச்சூர் சொல்கிறா ஃபார்வர்ட் ஸ்லாஷு பேக்வர்ட் ஸ்லாஷு. ஐயோ பரவாயில்ல இல்லடா. பாதி கரெக்டு. ட்ரிபிள் சரி தான். ஸ்லாஷில் 3 முறை வேறு ஒன்று கொடுக்கணும். கை மட்டும் தூக்கு. ஃபயர் படுறா நீ தானா? யார் பேர் புவனேஷா? இருடா புவனேஷடா. இது சரி இரு யார் சொல்கிறேன் பாப்பா. யார் துளத்தம் சொல்கிறா? ஏய் அதான் சொல்லிட்டானடா திரும்பி அந்த அதே சொல்லுங்கிற. கலைச்செல்வன். டேய் நவீன். டேய் ஏன்டா வாயில் வந்தா சொல்லுங்க. ட்ரிபிள் கோட்ஸு சரியானது. அதான்டா மேற்கோள். 3 மேற்கோள் குறி தமிழில். சரிடா அடுத்து உள் தள்ளல் இருக்குது. அதுலேருந்து அடுத்து இது உள்ள வினாடி நாளில் பார்ப்போம் சரியா? இன்னொரு 10 நிமிஷம் அது முடிச்சுப்போம். சரிடா இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது ஆக்சுவலாக. கரெக்டாக இருக்கும் நம்ம கொடுத்து போகிறதுக்கு. அடுத்த வினாடி நாளில் பார்க்கலாம். பாடுறா போட்டு பாடுறா. ரெண்டு பேர் சேம் ஆகிறானா? சரி சரி சரிடா கவுண்டரா. டேய் 16/7/2024 கரணி 12ஆம் வகுப்பு ஏ பிரிவுக்கு வினாடி வினா 4வது வினாடி வினாவில் யார் யார் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்குன்னு பாடுறா. நவீன் 4 மதிப்பெண், ருத்ரகுமார் 5 மதிப்பெண், யுவராஜ் 9 மதிப்பெண், அரவிந்த் 7 மதிப்பெண், பரத் 12 மதிப்பெண், ஜோதிவர்மன் 5 மதிப்பெண், திவாகர் 6 மதிப்பெண், மணிகண்டன் 2 மதிப்பெண், கலைச்செல்வன் 4 மதிப்பெண், முருகன் 2 மதிப்பெண், தீபக் 2 மதிப்பெண், தினகரன் 2 மதிப்பெண், சரவணன் 5 மதிப்பெண், புவனேஷ் 5 மதிப்பெண், ரகுராம் 3 மதிப்பெண், தமிழரசன் 2 மதிப்பெண், துலோத்தமன் 1 மதிப்பெண், நரேந்திர பிரசாத் 3 மதிப்பெண். ஒருத்தர் மட்டும் யாரும் ஆன்சர் பண்ண காட்டணும். யாரை வரல? எல்லாருமே ஆன்சர் பண்ணிக்கிறாங்களா? சூப்பரா. எல்லாருமே மினிமம் குறைஞ்சபட்சமே 1 தான். பரவாயில்ல எல்லாருமே ஆன்சர் பண்ணிக்கிறோம். சூப்பரா. சரிடா இதில் பாரு. டேய் முதல் மதிப்பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத்ரா 12 மதிப்பெண் எடுத்திருக்கான். அடுத்து யுவராஜ் 9 மதிப்பெண் 2ஆம் இடம்டா. சரி பாரு யார் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கான் பாரு. அப்படி உட்காந்து உட்கார்றா. நீ ஏன்டா அவர் அங்கேயே உட்கார்றா? ஏன் கொடுக்க வேண்டியதா? சரி வாடா அந்த பை கொண்டுடா. சரிடா வாடா. எங்கே அங்கே நிற்கிறியா? சரிதான். டேய் நீ முதல் ப்ரைஸுக்கு வந்து இது விடா. இந்தடா கொடுக்குறேங்க. யார் பார். டேய் கவுண்டரா. டேய் இந்த வினாடி நாளில் முதல் பரிசு வாங்குறது வந்து பரத்ரா. யுவராஜ் கொஞ்சம் சரிடா. அவன் இது வரலும் கொடுத்ததே இல்லை. இது வினாடி நாள் இது வரலும் எதுலையுமே பரத் எல்லாருமே கொடுத்து முடிச்சிட்டியா? ஓ சரி. சரிடா இந்த வினாடி நாள் 2வது பரிசு பெறுறது வந்து யுவராஜ்ரா. சரிடா அடுத்த வினாடி நாளில் பார்ப்போமா? சரிடா.